போல ஆச்சு பிஃபிட்ஸ் ப்ரோல அனதர் வீடியோல. இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா Q&A. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு 1 month பிஃபோர் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம். Q&A கேளுங்க, இந்த மாதிரி அடுத்த கண்டென்ட் மாதிரி போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கவர் பண்ண பார்க்குறோம். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜாயிண்ட் ஜெகதீசன் ஆர் மாலக். உங்களுக்கு என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. நமக்கு எப்பவுமே ஜாயிண்ட் ஜெகதீஷ் தான். எனக்கு ஜாயிண்ட் ஜெகதீசன் தான். ஜாயிண்ட் தான். எனக்கு வந்து மாலக். ஏன் எதனால மாலக்? எதனால நீ ஜாயிண்ட் சொன்ன சொல்லு. எனக்கு வந்து ரஜினியை பிடிக்கும், அதனால எனக்கு கமலை பிடிக்கும். முடிஞ்சு போச்சு. தம்ப ரீசெண்டா ஒரு போஸ்டர் ஒன்னு விட்டுருந்தாங்க, அந்த போஸ்டர்ல ஏய் போஸ்டர். ஆமா, அந்த போஸ்டர்ல தான் பாதி பேர் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. ஆமா, ஜாயிண்ட் ஜெகதீஷ். அந்த வலிக்கு இந்த வீடியோவா? வலி இல்ல அது கான்ட்ரோவர்சி. அது இல்லடா, அதோட பழசுடா. இது அதோட பழசு ஒண்ணு. ஒரு ஏஐ மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்த்துருப்போம். நம்ம அந்த வெங்கட் சார் வந்து நெக்ஸ்ட் வந்து ரஜினி வச்சு எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வைப்ல வருது. இது அம்பானி பரம்பரை பாட்டுல ரஜினி அப்படியே ஒரு போட்டா ஒரு பப்புக்குள்ள ஆடுன எதிர்பார்த்திருக்கே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கோட் சமயம் தான் வீடியோல ஏஐ போஸ்டர். அது கோட் சமயம் வந்துச்சு. எனக்கு பொதுவாவே ரஜினியை பிடிக்கும். சோ ஜாயிண்ட் ஜெகதீசன் தான். அந்த வைப் நல்லா இருந்துச்சு. அந்த அப்படியே கண்ணெல்லாம் கொய்யின்னு அப்படியே சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள். ஓ மை காட், எப்போ நாகார்ஜுனாவா? எது? எனக்கு வந்து மாலக் ஏன் சொல்றேன்னா, எங்க அப்பா வந்து கமல் சார் ஃபேன். அதனால அவர் கூட சேர்ந்து இந்த படங்கள்ல அதெல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே பழகிருச்சு. தம்பு. சரி, அடுத்த கொஸ்டின் வந்து அறியாத வயதில் வாங்கிய பல்பு மூமெண்ட்ஸ். அறியாத வயதில் வாங்கிய பல்பு மூமெண்ட்ஸ் எனக்கும் நடந்துருச்சு. எங்க ஸ்கூல்ல வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து 4th floor to 3rd floor இறங்குற இடம் வந்து கொஞ்சம் ஒரு சாயங்காலம் நேரம் ஒரு 3 மணிக்கெல்லாம் அந்த இடம் இருட்டாயிரும், ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வரும்போது நான் அதாவது ஸ்கூல்ல வீட்டுக்கு கிளம்புற டைம் இறங்கி வரேன், பேக் போட்டிருக்கேன். அந்த இடத்துல வந்து அந்த அப்பதான் வந்து எத்தனையோ நம்ம வந்து 9th படிச்சுட்டு இருந்தோம் நினைக்கிறேன். அப்போ வந்து 8th கேர்ள்ஸ் வந்து படி ஏறி வராங்க, 4th floorக்கு ஏறி வராங்க. இப்போ நான் போகும்போது பின்னாடி இருந்து எவனோ ஒரு டே சக்தி ஜிப்பு திறந்துருக்குடா அப்படின்ட்டியான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைங்கெல்லாம் போகுது பாத்துருச்சுங்க, டே பேக் ஜிப்புடா அப்படின்ட்டியான். அப்புறம் பேண்ட் ஜிப்பு பாயிலாம். நான் நடந்து வரும்போது 8th சொல்லிட்டான்டா. ஜிப்ன்றது பேக் ஜிப் இருக்கு, இந்த ஜிப் இருக்கு. அவன் சொன்னோன்னே பேண்ட் ஜிப் நினைச்சு ஒரு மாதிரி பயந்துட்டேன் ஒரு செகண்ட். அப்புறம் தெரிஞ்சிச்சு அவர் மேல வந்து பேக் ஜிப்ப சொல்லியிருக்குன்னு. அந்த இடத்துல வந்து 2-3 பிள்ளைங்க என்னை பாத்துருச்சுங்க. இல்ல அவன் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கேன். அவன் வேணும் தான் சொல்லியிருக்கேன். நான் கேட்டா நான் பேக் தான சொன்னேன். பேக் தான் சொன்னேன். எனக்கு அதான் நடந்துச்சு, ஒரு பல்பு மூமெண்ட் மாதிரி. அறியாதுன்னா அந்த அஞ்சா பாராப்புலாம் நம்ம பிறந்த நாளைக்கு எப்போ முட்டாய் கொடுக்க போவோம் ஒவ்வொரு ரூபா. இந்த ஒரு பிளேட்ல அது ஒரு ரிச்சுவல் மாதிரி ஸ்கூல்ல போய் எல்லாருக்கும் முட்டாய் கொடுக்கணும். அது கொடுத்துருக்கோம். கேர்ள்ஸ் ரோக்கு போகும்போது ரொம்ப சிவரிங்கா இருக்கும், நடுக்கமா ஐயோ அங்க போ அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ரோ கேர்ள்ஸ் பூரா கொடுத்துட்டேன். செகண்ட் ரோ போகும்போது ஒரு பிள்ளை என்ன பண்ணுச்சு, கை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் நானும் கை கொடுத்தேன். அதே கைய வந்து நீங்க அடுத்த பிள்ளை கொடுக்கும்போது கை கொடுத்துருப்பீங்க. அது 3வது பிள்ளையா போச்சு. 2வது பிள்ளைக்கும் அந்த பிள்ளை கை நீட்டுச்சு, நானும் கை நீட்டி கொடுத்துட்டேன். 3வது பிள்ளை என்ன பண்ணிருச்சு, அந்த பிள்ளை கையே கொடுக்கல, போய் கை நீட்டிட்டேன். அந்த பிள்ளை கையை கொடுக்காம முட்டாய் மட்டும் எடுத்துக்கிச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. மாதிரி. ஆமா, அந்த பிள்ளை யாரு? அந்த பிள்ளைய சொல்ல தேவை. இப்ப நீங்க டச்ல இருக்கீங்களா அந்த பொண்ணோட? டச் இல்ல. வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க. எப்படின்னா கௌதமுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ பக்கத்து கிளாஸ்ல இருந்த. சரி, அப்ப வந்து 10th படிச்சிருக்கோம். 10th A. அப்ப வந்து இங்கிலீஷ்ல வந்து சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா கௌதம்? யாரு? நளினி மிஸ். போய் கொடுக்குறோம். ஏதோ நினைச்சு போயிட்டு நின்றுட்டு ஒண்ணுமே புரியல எனக்கு. எல்லாரும் பாக்குறாங்க, எனக்கு அப்படியே ஏதோ ஆகுது, எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. என்னடா அவங்க சொல்றாங்க, என்ன உனக்கு பேசதானடா சொல்றேன், என்னடா? இல்ல. அந்த நேரத்துல எனக்கு மாதிரி அப்பதான் என்னடா இப்படி இருக்கும்னு உணர்ந்தேன். டக்குன்னு வெளியே போயிட்டு மூஞ்சி கிஞ்சி கழுவிட்டு திருப்பி வந்து அப்படியே திருப்பி எல்லாத்தையும் ஒப்பிச்சு வச்ச மாதிரி கடகடன்னு சொன்னேன். 3வது கொஸ்டின் வந்து சில்லி விஷயத்துக்கு வீட்டுல அடி வாங்கின மூமெண்ட்ஸ். சில்லி விஷயத்துக்கு வீட்டுல அடி வாங்கின மூமெண்ட்ஸ்? அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோம் வீட்டுல. நான் ஒண்ணு
சில்லியான விஷயம்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வாட்டி ஒரு ஒரு ஃபைன் ஃப்ரைடே என்ன ஆயிருச்சு, வீட்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க எங்க வீட்ல. அந்த கப் சாம்பிராணின்னு இருக்கும்ல, கப்பு சாம்பிராணி இப்படி கப்பு மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து ஒரு சில கப்புல வந்து எம்டியா இருக்கும், ஒரு சில கப்புல வந்து உள்ள ஒரு மாதிரி பஞ்சாமிர்தம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது எரி வந்து கொல கொலன்னு ஆயிரும். அது அவ்வளவு ஹீட்டா இருக்கும். அதை வந்து இப்படி காமிச்சிட்டு இருந்தாங்க எங்க அம்மா. என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஏதோ மேல ஹைட்டா போகும்போது அந்த இது கீழே சாஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், பக்கத்துல நிதார்த்தம் கேட்ச் பிடிச்சிட்டேன் கையில. பிடிச்சா கங்கு அது நொறுங்கிருச்சு. கங்கு அது சுடல, அதுக்குள்ள அந்த கொலகொலன்னு ஒண்ணு இருந்துச்சுல, அது அப்படியே கையில சுட்டு அப்படியே இப்படி ஆயிடுது. எங்க அம்மா டப்புன்னு அடிச்சிட்டாங்க. நான் எதுக்கு அதை கேட்ச் பிடிச்சேன்னா இன்ன வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஏதோ உழுகுதுன்னு இப்படின்ட்டேன். நான் அப்படியே ரவுண்டா அப்படியே சுட்டுச்சு. அப்படியே சுடுபட்டதுனால அடிவாடுனானுங்க. அப்பா அது ஒரு சில்லியான விஷயம். அது ஒரு விஷயமே கிடையாது. எதுக்கு நீ அடிச்சாயின்னு இன்ன வரைக்கும் தெரியல. அதாவது அவங்க பதட்டத்துல எப்படின்ட்டாங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது கீழே போடணும்னு சொல்ல தட்டி இருப்பாங்க, அது விழுந்துருச்சு. பல விழுந்துருச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு 3 months முன்னாடி நடந்துச்சு எனக்கு இந்த விஷயம். எப்பனா எங்க அம்மா 2 எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஒண்ணு சாப்பிடறதுக்கு வச்சிருந்தாங்க, இன்னொன்னு சாமியை கும்பிட்டு அது என்னமோ வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் தான் அதை போய் வாங்குவாங்களாம். சரி, அந்த இது வாங்கி சாமி கும்பிட்டு பாவம் அதுக்காண்டி வெள்ளிக்கிழமை வெயிட் பண்ணிட்டு அதை வாங்கி வச்சிருக்காங்க. அதை எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாங்க தெரியாம. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நான் பெரிய இவன் மாதிரி எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு அதை ஜூஸ் போட்டேன். கீழே வந்து எங்க அம்மா நினைச்சிருக்காங்க, நீ கீழே போறானே பழம் எடுக்க போறேன்றான். இதுவா சரி, அந்த நான் அதுல பார்த்தேன் குங்குமம் ஒட்டி இருந்துச்சு. சரி இதெல்லாம் இது நான் நினைச்சேன் இதெல்லாம் யாராச்சும் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களான்ட்டு நான் எடுத்து போட்டேன் ஜூஸை. எங்க வீட்டுல வந்து கீழே தேட என்னை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்க. என்னடா அப்படி பண்ற, இந்த வயசாச்சு இப்படி இது திருந்துறியாடா அப்படின்ட்டு அதுதான்ட்டாங்க. அது போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு மொமெண்ட். உங்களுக்கு? எனக்கு வந்து எங்க அக்கா வந்து போட்டு கொடுத்துருச்சு வீட்டுல. அதாவது நான் தப்பு பண்ணல, என் அக்கா ஒரு தப்பு பண்ணிருச்சு. அதை போய் வேகமா வீட்டுக்குள்ள போய் போட்டு கொடுக்குறானே போயிட்டு இருக்கீங்க அம்மாட்ட. எங்க அக்கா விறுவிறுன்னு போய் என்னைய ஏதோ சொல்லி விட்டுருச்சு. சம்பந்தமா என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பொழந்துட்டு இருக்காங்க. என்ன இது அக்கா தப்பு பண்ணுச்சு, எதுக்கு என்ன அம்மா போட்டு அடிக்கிறாங்க பார்த்துட்டு இருந்தா அப்பா தெரியுது என் அக்கா ஏதோ சொல்லி விட்டுருக்கு, இவன் டியூஷன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னைய போட்டு விட்டாங்க. நான் அடி வாங்கினேன். அது இப்ப அதெல்லாம் ஒரு ரொம்ப ஏலா போயிட்டா அப்படி இந்த மாதிரிதான். அந்த ரொம்ப சின்ன வயசுல தான் இருக்கும். லக்கிலி ஐ எம் சிங்கிள் சைல்டு. நல்ல வேலை அந்த மாதிரி அடி வாங்க. உன் கேஸ் நிக்கல. நாலாவது கேள்வி வந்து ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோல என்னையும் சேர்த்துப்பீங்களா ப்ரோ? ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சேர்த்துக்கிற பிரச்சனை இல்ல ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கணும்னா நீங்க வந்திருக்கணும் நேரம். நீங்க லாஸ்ட் வீடியோ எடுத்ததே அன்பார்ச்சுனேட்லி அது போட முடியாம போச்சு. அதனால நிறைய கான்ட்ரோவர்சியான விஷயம் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் வீடியோல நிறைய கான்ட்ரோவர்சியான விஷயம் இருந்துச்சு, அதை போட முடியாம போயிருச்சு. இப்ப நீங்க இந்த வீடியோ எடுக்க வந்திருக்க வேண்டியது. உங்களுக்கு இன்டர்வியூ நிறைய இருக்கனால நீங்க போயிட்டீங்க. அதனால பெட்ரோல் இல்லாம நிறைய இடத்துல எடுத்துட்டு கால் பண்றீங்க. குறுக்கோலிலாம் இருக்கனால வர முடியல. மீட்டிங் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. The most beautiful memory in the Tahur school. Please don't mention the name. Please don't mention the name. தாகூரே ஒரு பியூட்டிஃபுல் இல்ல தாகூர்னு சொன்னாலே ஒரு செம பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். தாகூர்னா நீங்க நாங்க எல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். அந்த ஸ்கூல் பேர் தாகூர். அதனால அதை பத்தி கேட்டுருக்கேன். இந்த கேள்வி கேட்டவங்களுக்கும் எனக்கு ஒரு நிறைய ஃபன்னியான மொமெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதனாலதான் நான் இன்டர்வியூ பாஸ் ஆனேன். இந்த பிள்ளையாலையா? அத சொல்லு. சரியா? தாகூர் ஸ்கூல்ல வீடியோ அந்த क्वेश्चन ஆன்சர் தாகூர் ஸ்கூல் क्वेश्चन ஆன்சர் பண்ணா அந்த பிள்ளைங்க பேசிட்டு நான் முதல்ல என்ன சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் அத சொல்லிக்கிறேன். ஒரு क्वेश्चन அந்த பிள்ளை கேட்டிருக்கு. என்ன பண்றாங்க அந்த பிள்ளை கூட என்ன நடக்குது சொல்றாங்க. அப்படி பார்த்தா நீங்க என்ன ஒண்ணு சொல்லுவீங்க, அந்த பிள்ளை பேசுறது கூட நான் என்ன சொல்லுவேன். முதல்ல क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னா, தாகூர்னாலே ஒரு பியூட்டிஃபுல் மெமரி தானே. அதாவது யாருக்கு தான் அவங்களோட ஸ்கூல் டேஸ் பிடிக்காது? எல்லாருக்குமே அவங்களோட ஸ்கூல் டேஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது ஸ்கூல் டேத்துல இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் டே கிட்ட வருது அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டு போய் எங்க ஸ்கூலோட இன்னொரு கிரவுண்ட் வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. ஸ்கூலுக்கு காலையிலே வந்துடும். வெறும் லஞ்ச் பேக் மட்டும் எடுத்துட்டு வருவோம். அந்த லஞ்ச் பேக் எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு வந்து வேன்ல வந்துருவோம். வந்துட்டு அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்னொரு வேன்ல ஏத்தி எங்களை ஒரு 16 கிலோமீட்டர் தள்ளி கூட்டு போவாங்க. கூட்டு போய் அங்க நல்லா ஜாலியா, என்னடா சிரிக்கிற, அது யோசிச்சு பாத்தீங்க நல்லா இருக்கும். அப்ப நடுவுல அடி வாங்கியிருக்கோம். நல்லா ஜூஸஸ் எல்லாம் என்டர் சொல்லுவாங்க. ஜூஸ், ஸ்நாக்ஸ், ஷூலாம் கொண்டு வந்துருங்க. ஸ்போர்ட்ஸ் டே செலக்ஷன் கூட்டு போய் எங்களை வெயில்ல உட்கார வச்சு விறுவிறுத்து உட்காந்து டாய்லெட்லாம் அப்படியே டாய்லெட்டுக்குள்ள போறது பரவரன்னு இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு 5 ஸ்டாண்டர்ட் சேர்ந்து போவோம். 6th 7th 8th 9th இந்த மாதிரி நிறைய பேர் போவோம்.
இங்க போயிட்டு மரத்தடியில உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அங்க ஒரு விதை வேற ஒண்ணு இருக்கும். அந்த விதை அங்க வந்து ஒரு விதை இருக்கும். அது வந்து புங்கமர விதை. அந்த புங்கமர விதை வந்து அப்ப எங்களுக்கு தெரியாது. அந்த விதை வந்து பாக்க ஒரு மாதிரி நல்லா பளிச்சுன்னு வேற ஒரு சிவப்பா இருக்குமா, பாம்பு முட்டைன்றுவாங்க. இத புதைச்சா பாம்பு வரும்ன்றுவாங்க. நான் வீட்டுல புதைச்ச தண்ணில ஊத்திக்கிட்டு இருந்தேன் நானு. அதோட இன்னொரு என்ன சொன்னாங்க, இது எடுத்து வச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனி நான் எடுத்துட்டு போனேன்டா. ஐயோ அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து சிரிச்சேன், சிவகார்த்திகேயன் மாதிரி இதெல்லாம் பார்த்து சிரிச்சேன். ஆனா அதெல்லாம் நாங்க மூட நம்பிக்கை அதே நம்பி தெரியாதுல சின்ன வயசுல நான் சொல்றது எப்படி சொல்றேன். தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்ல ஏன்னா நாங்க ஒரு 8th வரைக்கும் அங்க போனோம். நாங்க 9th படிக்கும் போது ரேஸ் கோர்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். மதுரை ரேஸ் கோர்ஸ். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள போட்டா பெருசாகும்பாங்க. பெருசா ஆகும்வாங்க. சுடுதண்ணில போட்டா வெடிக்கும்டுவாங்க. ஐயோ எப்பா ஆத்தாடி. நிறைய தியரி வரும். கூலி படத்துக்கு கூட அவ்வளவு தியரி வரலடா. ஐயோ எப்பா ஆத்தாடி. அந்த பர்சனல் அதெல்லாம் சொல்லாம சும்மா சொல்லு. நான் 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சம மெமரிஸ் இருக்கு. முகிலன் ஒருத்தர் இருப்பேன். எங்க செட்லயே கொஞ்சம் பெருசா இருப்பேன். மலை. ஆமா மலை. அன்னைக்கு ஃப்ரீ பீரியட். எதுவும் கண்டுக்கல. எங்க சாருக்கு எங்களுக்கு ஆகவே ஆகாது. அப்பப்ப அவர் வந்து ஏதோ கீழே வாங்கின கடுப்புல அந்த ஓரம் உட்காந்து இருந்தாரு. இவங்க சும்மா இல்லாம சரி அவெஞ்சர்ஸ் படத்தை ரீக்ரியேட் பண்ணுவோம்னாங்க. என்னடா அவெஞ்சர்ஸ் ரீக்ரியேட் பண்ணுவானா, அந்த மலை அந்த முகிலன் அவன் தான் தானோஸ். அவன் ஷூவை கழட்டணும். அந்த கலட்டுற மாதிரி அந்த இது கலட்டுற மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி ஒருத்தன் இங்கிட்டு பிடிச்சிட்டான். அவன் எழுதிக்கிட்டு இருந்தான் முகிலன் அப்படின்னு ஒருத்தன் போய் ட்ராப் பண்ணான். பக்கத்துல மெதுவா கழுத்து போட்டு புரியல கைய புரியல கால புரியலாட்டு அவனை புடிச்சுட்டாங்க. புடிச்சு முந்தானத்து உடனே பீச்ல பண்ணமே அந்த மாதிரி. அந்த எக்ஸாக்ட்லி அது கூட பரவாயில்ல. புடிச்சு அவன் ஒருத்தன் காலை புடிச்சு இழுக்கிறான், இன்னொரு கையை பிடிச்ச அவன் கத்துறான். 2-3 கிளாஸுக்கு ஸ்னாப் பண்ணிட்டான். கடைசி அவன் ஷூவை கலட்டுறான். இவன் மண்டை இருக்கான்ல அவன் ஏதோ பண்றேன்ட்டு பெஞ்சோட தள்ளி விட்டான். விழுந்தாண்டா டப்புன்னு. எனக்கு ஞாபகம் இருக்குடா 4 கிளாஸுக்கு. இதுல என்ன ஒரு ட்விஸ்டான மூமெண்ட்னா சைக்கிளை புடிச்சிட்டு போயிட்டான். எங்க எல்லாரையும் விட்டுட்டாங்க. அங்கிட்ட ஓரமா உட்காந்துருந்தான் ஒருத்தன். அவனை புடிச்சு கீழே போயிட்டான். அவன் இப்படியே போறேன் எங்களை பாத்துட்டு. எங்களுக்கு பாவமா இருக்கு. பழி ஏத்துக்கிட்டான். வேற வழி இல்ல. பாராட்டு பழி ஏத்துக்கிட்டான். அப்புறம் புடிச்சு கீழே வச்சுட்டு அப்புறம் வந்தான். இப்படி உட்காந்துருந்தேன். பேசவே இல்லை எங்கள்கிட்ட. டேன்னோம் புத்தியே காமிச்சிட்டீங்களா எல்லாரும். எனக்கு அப்படி சிரிப்பு. நீங்க சொல்ல வேண்டியதாடா, நாங்க தான் செட்டப் பண்ணோம். அவையில சொல்ல வேண்டியது. அது எப்படி மாட்டினா 10 பேரு மாட்டலாம். ஒருத்தன் 4 பேர் நல்லா இருக்கும். நான் ஒருத்தன் மேல வண்டி ஒருத்தன் அடி வாங்குறது தப்புன்ற மாதிரி வாங்கிட்டான். இல்ல அவன் சும்மா வாங்கல. அவன் பண்ண தப்புக்கு நம்மளும் நிறைய வாட்டி இறங்கி இருக்கோம். அதனால இந்த இது தப்பு கிடையாதுன்னு அவனை இறக்கி விட்டாச்சு. சரியா போச்சு. ஆமா இது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். இன்னும் நிறைய மூமெண்ட் இருக்கு. நீங்க சொல்லுங்க. பேச்சுவாக்குல வரும் கொஞ்சம் கொஞ்சம். கிளாஸ் கட்டிருக்கிறது கட்டலாண்டா இருந்தோம். அதான் கரெக்டா பிடிக்காத பீரியட் வரும். மேக்ஸோ லோ பிசிக்ஸ் ஏதோ ஒண்ணு இந்த ஒரு பீரியட் வரும். பிடிக்காத பீரியட் கரெக்டா ஐயோ என்னடா பண்ண முடியுன்றோம். எங்க பிடி சார் போன் மைக்ல கூப்பிட்டு இருப்பாரு. கௌதம் சக்தி தருண் வாங்க கீழே வாங்க அப்படின்றாங்க. மனசே குழுகுலுன்னு இருக்கும். அனுபவ பையன் நானே இன்னொருத்தர் மட்டும் போயிடுவோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஏதோ நாங்க ஏதோ படிக்காம இருந்து நீங்க ஏதோ படிச்ச மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. நாங்களும் அதே காலேஜ்ல தான் படிச்சோம். அதே மாதிரிதான் இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது இருக்கும் அவ்வளவுதான். என்ன கொஞ்சம் ஓரத்துல இருப்பேன் பாட்டுக்கு. என்ன கொஞ்சம் வாத்தியாட்ட ஏறுவாங்க, நாங்க தப்பிச்சிருவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி நான் கிளாஸ் கட்டடிக்கிறது. இந்த கேம்ஸ் இந்த கொக்கோ ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன். அதனால அப்படி போறது கொஞ்சம் ஜாலியா இருக்கு. எனக்கு பிடிச்சது கேம்ஸ்னா உருதா இருந்துச்சு. இந்த 11th 12th கிளாஸ் ரூமே கேம் ஆயிருச்சா. அதனால என்னடா கேம்ஸ் வாங்கடா இங்க இருக்கா இல்லடா இங்க வர்றா போடா சட்டட்டா வேர்த்துரும். என்னடா உப்பு படிஞ்சிரும்டா வீட்டுக்கு வரதுக்குள்ள. ஐயா உப்பு படிஞ்சிரும். பேண்ட்ல மண்ணு பேண்ட் கிழிஞ்சிரும். நடுவுல பேண்ட் கிழிஞ்சிரும் கண்டிப்பா. ஏன்னா 11th 12th எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு வளர்ந்துருச்சு எல்லாமே. சோ வாழ சொன்னேன். அதனால நாங்க வந்து பேண்ட டைட்டா போடுறது. அப்படி நல்லா இருந்தா கூட பேண்ட புடிச்சு போட்டு டைட்டா போடுறது, சட்டையை டைட்டா போடுறது. ஆம்ஸ் தெரியும். கத்தி விட்டாங்க. என்ன பிளவுஸ் ஜாக்கெட் போட்டிருக்கீங்களா? ஜாக்கெட் போட்டுச்சு. உங்களுக்கே தெரியலடா. அன்னைக்கு பர்சனலா கூப்பிட்டு பேசினாங்க. நல்லா இருக்காடா அது உங்களுக்கு. அங்க பாரு அவனுக்கு வேர்க்குது. அவன் எப்படா துடைப்பான் அப்படிங்கிறாங்க. அதுல இப்படி வேற பண்ணிக்குவாங்க. வளையல இது பண்ற மாதிரி அடிக்கடி. நான்லாம் லூசா போட்டாரு. பெல்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. பெல்ட் அப்படியே அதுவும் தெரியும் அந்த சமயம். ஜேடி இல்ல தெரியும். தெரியும் அந்த குச்சி வச்சுக்குவாங்க. ஆமாடா போர்ட்ல இருந்து இப்படி எடுப்பாங்கடா. அப்படியே
நீ தாண்டா எடுப்ப. எடுக்கிறதுனால பின்னாடி வாத்தியார் இல்ல, அப்படி அந்த வீடியோ இருக்கு முடிஞ்சு ஆட் பண்ணுங்க. இருக்காது. இருக்கு. அதாவது இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு எனக்கும் ஃபன்னான மூமெண்ட்ஸ்லாம் நிறைய நடந்திருக்கு. அவங்க நடந்து போவாங்க, நான் சல்யூட் அடிப்பேன், பேக் பதிலுக்கு அவங்களும் சல்யூட் அடிப்பாங்க. அது ஒரு மாதிரி ஹோல்சமான விஷயமா நல்லா ஜாலியா இருக்கும். அது சொல்ல பாஸ் ஆனதுன்னா சொல்லு நீ சொல்லு. சொல்லுங்க. இல்ல நானும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கேன். ஒரு 10th மிட் டேர்ம்ல இது பாஸ் ஆனது காரணமே இவங்கதான். இப்ப நான் உங்களை பார்த்துதான் அவர் எழுதி பாஸ் ஆனாரு. பார்த்தா எழுதி. ஆமா, அதுலயே சரியான மூமெண்ட். எப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் அமையல, யாரும் காட்ட மாட்டாங்க அப்படியே. ஆனா இவங்க காட்ட மாட்டாங்கன்னு நீ நினைச்ச? நான் காட்ட மாட்டாங்கன்னு தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் பேப்பர் அப்படி திறந்து வச்சிருக்க பார்த்து நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ரைட்டு, ஓகே, நான் அப்படி எழுத ஆரம்பிச்சேன். அவங்களும் பேப்பர் விட்டு அன்னைக்கு தரமா எழுதிட்டு இருந்தேன். இவங்க எல்லாம் காயிறான் என்னைய பார்த்து. ஏன்னா இவங்க பக்கத்துல எவனுமே இல்ல, யாரும் காட்ட மாட்டான், எப்படி உட்காந்துருக்காங்க. ஐயோ மறக்கவே முடியாதுடா. அன்னைக்கு எனக்கு எழுதவா இவங்களை பார்த்து பாவப்படவானே தெரியல எனக்கு. அப்படியே பாலாம் படக்கூடாது. நான் எழுதி முடிச்சிட்டேனே, கடகடன்ட்டு போங்கடா. அன்னைக்கு என்னைய விட்டுட்டாங்க நல்ல மார்க் எடுத்தனால. ஆமா, கீழே வந்துருந்தோம். தலையெழுத்துறா. அடுத்து காலேஜ் கண்டென்ட் பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா இங்க ப்ரோ ஸ்கூல் பசங்க கூட படிச்சதுனால காலேஜ்னா வேற காலேஜ், நான் வேற காலேஜ். வேணா காலேஜ்ல நடந்த ஹோல்சமான மூமெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரேமா நடந்திருக்கும்ல, அத பத்தி பசங்க இருக்காங்க, அதெல்லாம் உட்கார நிறைய பேரை சேர்க்க வேண்டியது இருக்கு. சேர்த்துட்டு ஒரு ஹோல்சமான வீடியோ பண்ணிடுவோம். அடுத்து வந்து ஸ்கூல்ல ஹாய் போட்டுருக்கப்போ ஃப்ரெண்ட்ஸ்ட மாட்டினா சிச்சுவேஷன் இஸ் டிராமா. பேர் மென்ஷன் பண்ணலாம். பேர் மென்ஷன் பண்ணலாம். ஓம் குரு, ஓம் குமார் வரது எங்க ஜிம்மேட். ஓம் குமார் இல்ல, அத பத்தி பேசணும்னா அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட். எப்படின்னா அன்னைக்கு நாங்க எல்லாருமே உள்ள போயிட்டோம். இன்ன வரைக்கும் அவன் யாருன்னு தெரியல உள்ள இருந்த. அதுதான் ரொம்ப சார்ரா. இல்ல இன்னொரு சம்பவம். எல்லாருமே உள்ள போயிட்டோம். வெளியே வான்னு ஒருத்தன் போட்டு கதை உடைக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னா எந்த ஒரு இதுல எந்த விஷயத்துல ஆர்வமா இருக்க மாட்டாங்க. உள்ளேவே அவனை நான் பாக்கணும். தண்ணிய ஊத்துறாயே, தெளிக்கிறாய, ஆள கிளாஸுக்கு வந்து என்றாயே, எவன் கம்மியா இருக்கான்னு என்றாயே, எப்பொண்ணுமே இல்ல. இன்ன வரைக்கும் அது ஒரு முடிக்க முடியாத ஒரு மிஸ்டரியாவே இருக்கு. ஒரு மிஸ்டரியா இருக்கு இன்ன வரைக்கும். எப்ப நிஜமாலே ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணி உள்ள யாரு இருக்கான்றத டெஸ்ட் பண்ணி தண்ணி ஊத்துறாயே, கீழே தண்ணி ஊத்துறாயே, வெளியே உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தான். எவன் வரான்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல எல்லாம் அமைதியா இருங்கட்டாங்க, எல்லாரும் போயிட்டோம், சரி கிளம்புவோம் அப்படின்னு அப்படியே போயிட்டாங்க. அவன் பயங்கரமான கேடி போல. அவன் வரவே இல்லை கடைசி வரைக்கும். நம்ம கிளாஸ்ல படிக்கிற பையனா தான்டா இருப்பாங்க. அவங்கதான் அந்த மாதிரி யாரும் தெரியும். ஒரு 1.5 மணி நேரம் உள்ளே உட்காந்துருந்தேன். நாங்க வெளியே நிக்கிறோம், உள்ள நிக்கிறோம், எதுவுமே தெரியல. ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டோம், பாத்துட்டோம். கடைசி முயற்சி என்னன்னா பக்கெட்டை நல்லா நினைச்சிட்டாங்க, அப்படியே கீழே ஊத்தி விட்டாங்க. அவன் பாவம் பேண்டிங் நனைஞ்சு என்ன நனைஞ்சு மேல தண்ணியெல்லாம் ஊத்துவேன். அவன் அப்படியே மேல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே இப்படி பறந்துருப்பான். ஏறி பாக்குறது பிரச்சனை இல்ல, ஏறி பார்த்தா கேவலமா போயிடும். அதனால எட்டி பார்க்காம தண்ணியை மட்டும். ஆனா நம்ம தண்ணி ஊத்துறேன். ஆனா அது கேவலம் கேவலமா தெரியல. ஒரு வாட்டிலாம் ஸ்கூலுக்கு தப்பக்கோல வரைக்கும் வந்துட்டேன் சைக்கிள்ல. வீட்டுக்கு போயிட்டேன், வந்துட்டு தடத்தன் வீட்டுக்கு போயிட்டு வரமே வந்தா வீட்டோட முடிஞ்சிடும். போராடிட்டு இருக்கேன் அவங்க கூட உட்காந்து கக்கூசுல. நம்ம உள்ளே இருப்போம், வெளியே இருப்பாங்க, கத்துவாங்க, தண்ணியை ஊத்துவாங்க. எதுக்கு? அதனால வாழ்க்கையில காலைல கிளம்புறப்ப எல்லாருமே எல்லாம் கரெக்டா போயிருங்க. ஸ்கூல் பசங்க யாரும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் ஃபியூச்சர் டிராமாவை இந்த வீடியோ பார்த்து தவிர்த்துக்கோங்க. எவ்வளவுதான் லேட் ஆகட்டும், 12 மணி ஆகட்டும், நீங்க தயவு செஞ்சு இது இந்த விஷயத்துல முடிஞ்சா அன்னைக்கு லீவ் கூட போட்டுருங்க. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை தான் முக்கியம், வாழ்க்கையோட மானம் தான் முக்கியம்.